என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நான் நீ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் டிஎம்கே சாதகமாக பேசுகிறதாக அவரு இங்கே நினச்சிக்கிட்டாங்க. இல்லை, ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் கவனிக்கணும். நாளைக்கு என்ன நடக்கும்னு அந்த பொண்ணுக்கிட்ட நான் வாதாடின விஷயம் இன்றைக்கி நிறைய நடந்திருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறக்க சொல்ல நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். போன ஆட்சி, அதாவது திமுக இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சி ரொம்ப கொடுமையான ஆட்சி. திமுக அந்த டைமில் ஆமாம், அதாவது நான் லைவாக போச்சுல. இதை களை எடுக்கத்தான், இதை தூக்கி எரியத்தான் எங்கள் தங்கத் தலைவர், தானே தலைவர், சிங்கத்தலைவர் தளபதி விஜய் பல களம் கண்ட, பல போராட்டங்கள் கண்ட, பல முறை ஜெயிலுக்கு சென்ற ஃப்ரெஷ்மேன். காலை உணவு, மதிய உணவு, நைட் உணவு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, தூக்கம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அந்த மாதிரி மதுங்கிறது இன்றைக்கி ஹோட்டலில் விற்கிற கொக்கோ கோலா மாதிரியும் ஃபேண்டா மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சு. அந்த ஒரே ஒரு வார்த்தைனால தான் திமுக அன்றைக்கி தோத்துச்சுன்னு நான் பகிரங்கமாக சொன்னேன். அன்றைக்கி அந்த வார்த்தையை திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா, அவர் திரு திருமாவளவனாக இருக்கட்டும், திரு ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், திரு எடப்பாடி ஐயாவாக இருக்கட்டும், அன்லிமிட்டெட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் இன்டர்வியூ பண்ண ஒரு ஆர்டிஸ்ட், அவர் இப்போ நிறைய நம்ம சேனலில் நான் தான் கொஞ்சம் கேப் எடுத்துட்டேனே தவிர அவர் ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்காரு. இன்றைக்கி அவரை நேரில் மீட் பண்ணிடலாம், சரி என்ன தான் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துடலான்றதுக்காக வந்திருக்கோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் தமிழ்ச்செல்வன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன், சிறப்பாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன். சூப்பர். இப்போ நிறைய சீரியல்ஸ்லாம் உங்களை ரொம்ப பார்த்துட்டே இருக்கோம், ரெகுலராக பார்க்குறோம் டெய்லி சீரியல்ஸில். நம்ம சேனல் வந்ததுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டீங்க போலையே. நீங்கள் சொல்கிறது முக்கால்வாசி உண்மை தான். நிறைய பப்ளிசிட்டி. நான் சீரியலில் ஒரு 2-3 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போல்லாம் கூட அங்கே அரசல் புரசலாக சின்ன சின்ன விஷயங்கள்லாம். இப்போ நம்ம பார்த்திபன் சாருடைய இந்த அன்லிமிட்டெட் டாக்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னை அவர் நிறையா விஷயங்கள், இன்னும் கேட்டால் பப்ளிசிட்டிங்கிறத விட அந்த சேனல் மூலிமா நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியுது. கரெக்ட், நமக்குள்ளே இருக்க என்ன இருக்குங்கிறது அவங்க ஆமாம், இதில் உட்காரும் போது தான் தெரியுது. அங்கே அவங்க ஆக்ஷன் சொல்லுவாங்க, நடிப்போம், கட் சொல்லுவாங்க, நிறுத்திடுவோம். இங்கே அப்படி கிடையாது, இங்கே உள்ளபடி பேசணும். அதனால் இது நல்லா போயிட்டுருக்கு, சந்தோஷமாக இருக்கேன். நீங்கள் உள்ளதை உள்ளபடி பேசணும், உங்களுக்கு உள்ளே இருக்க டேலண்ட்டை வெளில எடுத்துகிட்டு ஒரு பார்த்திபன் சார் அன்லிமிட்டெட் டாக்ஸ்னு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் உள்ளே இருக்கிறத பேசுகிறோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 2-3 இன்டர்வியூஸ் உங்களோடது பார்த்தேன் நான், நம்ம சேனலில் போட்டது தான். அதில் உங்களை உள்ளே இருக்கிறத பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ளே இருந்த அந்த அரசியல் அதை பற்றின ஒரு விஷயத்தை நீங்கள் வெளி உலகத்துக்கு பகிர்ந்துருக்கீங்க எல்லாருக்கூடையும். நிறைய சொல்லியிருக்கேன். அதுதான் சொல்ல வரேன். நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்க. ஒரு ஆக்டராக தெரியும் இல்லையா, சீரியலில் நடிக்கிறதா. இப்போ நீங்கள் இந்த டாக் ஷோ மூலமாக, இந்த இன்டர்வியூஸ் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளராகவும் ப்ளஸ் ஒரு அரசியல் அது சார்ந்த, ஏன்னா அது புரிஞ்சவங்க தான் அதை பற்றி பேச முடியும், எல்லாராலையும் அதை பற்றி பேச முடியாது இல்லையா. ஸோ ரீசன்ட் இன்டர்வியூஸில் நிறைய நீங்கள் அரசியல் பற்றி பேசியிருக்கீங்க. அதனால் நானும் இன்னைக்கு உங்ககிட்ட அரசியல் பற்றி தான் பேச, எனக்கு அரசியலும் பேச தெரியுங்கிறது எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். பார்த்துக்கோங்க நேயர்களை எப்படி இருக்காங்க பாருங்க, எனக்கு அப்புறம் தான் தெரியும். சொல்லுங்க, கேளுங்க. இல்லை அதுதான் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, போன வாட்டி நீங்கள் பேசினதுலேருந்தே நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அதாவது லாஸ்ட்டாக நம்ம எலெக்ஷன் இருந்துச்சுல, ஓட்டிங் எலெக்ஷன் லைவ் சார் என்னை உட்கார வச்சார். லைவ் ஃபுல்லாக இருந்து நான் ஒரு லேடி ஒருத்தவங்க, சகோதரி ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்கள பண்ணிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் பேசின விஷயங்கள் நல்லா இல்லையே எங்களுக்கு. என்னன்னு சொல்லுங்க, அதுக்கு விளக்க சொல்றேன். அதுக்கு உங்களை உட்கார வச்சிருக்காரு சார். நீங்க வேண்டாம், நான் என்ன தப்பா பேசினேன் நீங்க கேளுங்க. நீங்க தப்பா பேசுனீங்க நான் சொல்ல வரல. நீங்க எந்த விஷயத்தை இப்போ ஒரு விஷயம் இருக்கு, அந்த விஷயத்தை நம்மக்கிட்ட அந்த ஒரு பொருள் நம்மக்கிட்ட வந்தால் தான் அந்த பொருளினுடைய தன்மை நமக்கு தெரிய வரும். கரெக்டா? இப்போ இந்த ஒரு பாட்டில் இருக்குது, இந்த பாட்டில் அது தூரத்தில் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ அதை உங்கள் கையில் கொடுக்கும் போது தான் அந்த கையில் இருக்கிறது கண்ணாடி பாட்டிலா இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலா, ஓகேவா, அது எந்த தன்மையுடையது, இதில் தண்ணி ஊற்றலாமா இல்லை ஜூஸ் ஊற்றலாமான்றது அதை கையில் வச்சுருக்கவங்க முடிவு பண்ண வேண்டியது.
இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் தண்ணி குடிக்க போறேன். ஏன்னா நீங்கள் வந்து சரி நான் பேசுங்க ஏன்னா நீங்கள் அப்பா எவ்வளோ ஒரு விஷயம் பேசுங்க. இது வந்து இயல்பான ஒரு விஷயம். அதாவது இப்போ வந்து ஒரு பொருள் ஒரு விஷயம் தூரத்தில் இருக்கும்போது அதை நம்ம வந்து பார்க்குறோம், நம்ம ரசிக்கிறோம். ஒரு பொருளை தூரத்தில் இருக்கு, அதை நம்ம பார்க்குறோம், ரசிக்கிறோம், ஓகே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த பொருள் வந்து நம்ம கைக்கிட்ட வந்தால் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக இல்லையா? இப்போ அது என் கையில் கிடச்சிதுன்னா அதை நான் உடச்சிருவேன், அதை என் கையில் கிடச்சிதுன்னா அதை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு வந்து தூரத்துலேயே வச்சு ஒரு பொருளை வந்து நம்ம வந்து சும்மா வாய்ஸவடால் விடுறதை விட ஒரு விஷயத்தை கையில் கொடுத்து பார்த்தா தான் அதனுடைய தன்மை தெரியும். ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் எங்கே வரீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஒத்துக்கிறீங்களா? இல்லை உண்மைதான். அதாவது சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்கிட்ட சைக்கிளில் ஏற்றி உட்கார வச்சா தான் அவன் 4 வாட்டி விழுகும் போது தான் ஓட்டி கற்றுக்குவாங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. ஈஸியாக நான் சொல்ல வரேன். ஏன்னா நாங்களும் அப்படி தான் கற்றுக்கிட்டோம். உண்மை ஃபேட்டு. பேசுங்க. என்ன பேசுது இப்போ? நீங்கள் தான் பேசுகிறேன், உங்களுக்கு தான் புரிஞ்சிருச்சு. அப்புறம் சைக்கிள் ஓடுற இல்லை நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். சைக்கிளை பற்றி நான் பேசிட்டேன். யாருக்கிட்ட என்ன கொடுத்தால் என்ன நடந்துச்சு? நீங்கள் பேசுனது தான். நீங்கள் வந்து கேளுங்க. முன்னாடி ஓட்டிங்க இருங்க, கேட்டுனே தான் இருக்கேன். முன்னாடி ஓட்டிங் அப்போது லைவ் வந்தப்போவும் சரி, அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு இன்டர்வியூலையும் சரி, நீங்கள் வந்து டிஎம்கேக்கு சாதகமாக பேசியிருக்கீங்க. ஓகே, ஆமாம் ஆமாம் இல்லையா? இதில் எனக்கு இப்போ நான் வந்து எந்த கட்சியை சார்ந்தவள் கிடையாது. இதை திரும்ப திரும்ப எல்லா வீடியோஸ்லையும் நான் பதிவு பண்ணுறேன். நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த நபர் கிடையாது. நான் வந்து இந்த சமூகத்தில் நானும் ஒரு ஓட்டு போடுற ஒரு சாதாரண பிரஜை, இந்திய பிரஜை. நான் அது தமிழ்நாட்டில் வந்து நான் பிறந்து வளர்ந்ததுனால தமிழ்நாட்டுக்கு என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் கரெக்டாக பண்ணிவிடுவேன். லைக் எப்படின்னா என்ன பண்ணிடுவீங்கன்னா, அதாவது கரெக்டான விஷயம் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறது, ஓட்டு போடுறது, நம்மளுடைய வந்து அந்த ஆதார் ஐடி இதெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கிறது, லைசன்ஸ் எடுக்கிறது, அதாவது கரெக்டான ப்ராப்பரான விஷயங்களை மெயின்டைன் பண்ணுறது. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து டிஎம்கே வந்து ஒரு படி உயர்த்தியும் மற்ற கட்சிகள் அப்படின்னு வரும்போது அதுவும் குறிப்பிட்டு தாவேகா டிவிகே அவங்கள வந்து தாழ்த்தியும் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. ஆமாவா இல்லையா? அதாவது தாழ்த்தி பேசினேங்கிற வார்த்தை வந்து தவறு. என் கூட பேசினவங்களுடைய பேச்சுக்கு நான் பதில் சொன்னேன். நான் பேசினதை பூராமே இன்னொரு வாட்டி நீங்கள் ஆடியோவை எடுத்து போட்டு பாருங்கள். எல்லாமே வந்து நான் ஒரு திமுக காரனாக நான் வந்து ஒரு கால்வாசி பேசியிருந்தாலும் 3/4 பாகம் நான் வந்து உங்களை மாதிரி ஒரு பிரஜையாக, ஒரு அரசியலை ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு படித்த ஒரு மனிதனாக நான் வந்து என்னுடைய கடந்து வந்த பாதைகள், மனிதர்கள் கடந்து வந்த பாதைகளை நான் அவங்கக்கிட்ட வந்து தெளிவாக சொன்னேன். அதை வந்து அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் டிஎம்கே சாதமாக பேசுகிறதாக அவங்க நினச்சிக்கிட்டாங்க. இல்லை, கால்வாசி அதாவது என் மேலே வேணால் அந்த முத்திரை இருக்கலாம், அது இருக்குது. அது என்கிட்ட ஓப்பனாக சொன்னால் என்கிட்ட பரம்பரையாக எங்கள் கூட அது இருக்குது. அதை நான் வந்து மாட்டு சொல்ல வரல. ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு மனிதன் அவனுக்கு தேவையான விஷயங்கள், அவனுடைய உரிமைகள், கடமைகள் இதையெல்லாம் வந்து நேற்று நடந்தது, இன்று நடக்குது, நாளைக்கு என்ன நடக்கும். ஆனால் அதில் ஒரு நல்ல விஷயம் கவனிக்கணும். நாளைக்கு என்ன நடக்கும்னு அந்த பொண்ணுக்கிட்ட நான் வாதாடின விஷயம் இன்றைக்கி நிறைய நடந்திருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கோசரம் தான் இப்போ இங்கே வந்திருக்கேன். ஏன்னா நடக்காமல் இருந்திருந்தால் ஆமாம் அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் நடந்துருச்சு, நான் சொன்னது எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் நான் சொன்னது மட்டும்தான் நடந்துச்சு, அந்த பொண்ணு சொன்ன எதுவுமே நடக்கலை. நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். இல்லை, நான் லைவ் பார்க்கல, நீங்களே சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, போன ஆட்சி, அதாவது திமுக இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சி ரொம்ப கொடுமையான ஆட்சி. திமுக அந்த டைமில் ஆமாம், அதாவது நான் லைவாக போச்சுல, ரொம்ப மோசமான ஆட்சி, கொள்ளைக்காரங்க ஆட்சி, கஞ்சா புகுதல், பெண்கள் வன்புணர்வு, பாலியல் வன்கொடுமை, இது இல்லாமல் ரவுடித்தனம், அடாவடித்தனம், லஞ்சம், ஊழல், இதையெல்லாம் வந்து இந்த ஆட்சியில் கொடிகட்டி பறக்குது. இதை மாற்றத்தான், இதை களை எடுக்கத்தான், இதை தூக்கி எரியத்தான் எங்கள் தங்கத் தலைவர், தானைத் தலைவர், சிங்கத்தலைவர் தளபதி விஜய் பல களம் கண்ட, பல போராட்டங்கள் கண்ட, பல முறை ஜெயிலுக்கு சென்ற ஃப்ரெஷ்மேன், அதாவது பரம்பரையாக ஒரு அரசியல் இருக்கிற ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியுடைய மகன், எல்லாம் கற்றுக்கொண்டவர் இங்கே வந்திருக்காரு. இனி இங்கே இந்த தமிழ்நாட்டில் அவங்க சொன்னது, இந்த தமிழ்நாட்டில் ஒரு கற்பழிப்பு, ஒரு ரவுடித்தனம், ஒரு கட்சிக்காரங்களுடைய அடாவடி, லஞ்சம், டாஸ்மார்க்கு சத்தியம் பண்ணிச்சு என்கிட்ட. என் தலைவர் வந்தவொடனே நாளே நாளில் மொத்த டாஸ்மார்க்கை எடுக்கிறதுக்கு கையெழுத்து போடுவார். நான் சொன்னேன், டாஸ்மார்க் இருக்கிறனால தான் கற்பழிப்பு, வன்கொடுமை எல்லாம் நடக்குது சாராயம் குடிச்சதுக்கப்புறம். அது இல்லைன்னா அது இருக்காது, அது இல்லாமல் ஆக்கிருங்களேன், ஆக்கிடுவார்.
ஆக்கலைனா அப்படின்னு கேட்டேன். ஆக்கிடுவார். ஆக்கலைனா நாங்கள் ஆக்க சொல்லுவோம், நாங்கள் ஆக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லிட்டு போனாங்க. ரைட்டு. இப்போ அவங்க வந்து ஆட்சிக்கு அவர் அவர் வந்து எனக்கும் வந்து சிஎம் தான், எனக்கு முதலமைச்சர் தான். அதாவது அவரால் ஆளப்படும் மனிதர்களில் நானும் ஒருவன். அதனால் அவருக்கு நான் முதல்ல சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் என்னுடைய மேன்மை மிகு முதலமைச்சர். இங்கே அந்த சீட்டில் யார் உட்காந்தாலும் அன்றைக்கே சொல்லி தான் அனுப்பிச்சேன் அந்த பொண்ணுக்கிட்ட, அந்த சீட்டில் தளபதி விஜய் அவர் உட்காந்துட்டார் அப்படின்னா அவர் எனக்கு சிஎம். நீ சொன்ன மாதிரி அவர் அங்கே ஆட்சி பண்ணி முடித்து எல்லாமே சரி பண்ணி வச்சிட்டாருன்னா அவருக்கு நான் அடிமை, என் ஓட்டு அவருக்கு தான் அடுத்த வாட்டின்னு சொல்லி அனுப்பிச்சேன். சரி. அவ்வளோதான். நீங்கள் கேளுங்க. சரி, இப்போ டாஸ்மார்க்கு மூடுற அந்த விஷயம் என்னாச்சு? அது நான் சொன்னது தான் நடந்துச்சு அப்படின்னீங்களே, என்னாச்சு? டாஸ்மார்க்கு இந்த ஆட்சின்னு இல்லைங்க, எந்த ஆட்சி வந்தாலும் மூட முடியாது. ஏன்னு அதான் உங்களுக்கே தெரியுது. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு மூட சொல்லுனா எப்படி மூட முடியும்? அந்த பொண்ணு சொல்லுச்சு, எங்கள் ஆட்சியில் எந்த போதை வஸ்துக்களும் இருக்காது, லஞ்சம் இருக்காது, கஞ்சா இருக்காது, கற்பழிப்பு இருக்காது, எதுவும் அடிதடி இருக்காது, எது சொல்லுச்சு. அப்போ அதுக்கு இப்போ அது முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து. இப்போ நான் சொல்கிறேன். சொல்லுங்க. அதாவது சாராயம் டாஸ்மார்க் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மளுடைய பிரஜைகள் நம்மளோட அதாவது சாப்பாடு மாதிரி வந்துருச்சு. காலை உணவு, மதிய உணவு, நைட் உணவு இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, தூக்கம் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. அந்த மாதிரி மதுங்கிறது இன்றைக்கி ஹோட்டலில் விற்கிற கொக்கோ கோலா மாதிரியும் ஃபேண்டா மாதிரி இன்றைக்கி ஆயிடுச்சு. ஆனால் அதே மாதிரி போன தடவை ஆட்சியில் போன ஆட்சியில் வந்து ஜெயலலிதாவும் டிஎம்கே நிற்கும் போது அதான் சொன்னேன், மதுவிலக்கை நாங்கள் அமுல்படுத்துவோம் ஆட்சிக்கு வந்தால் அப்படி சொல்லி எங்கள் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அப்போ வந்து ஜெயலலிதா வந்து ஆட்சியில் இருந்தாங்க சொல்லி முடித்த உடனே. ஆனால் அவங்க வந்து அப்போ வந்து சாராயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, டாஸ்மார்க் போய்கிட்டு இருந்துச்சு, நாங்கள் அமுல்படுத்தோம்னு சொன்னாங்க. சொல்லி முடித்து எலெக்ஷன் நடக்கும்போது அந்த ஒரே ஒரு வார்த்தைனால தான் திமுக அன்றைக்கி தோத்துச்சுன்னு நான் பகிரங்கமாக சொல்கிறேன். அன்றைக்கி அந்த வார்த்தையை திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லாமல் இருந்திருந்தாருன்னா, ஏன்னா இந்த மக்களை வந்து நல்வழிப்படுத்திடலாம்னு தான் அந்த வார்த்தை அவர் சொன்னார். ஆனால் அது இல்லாமல் எங்களால் இருக்க முடியாங்கிற பட்சத்துக்கு வந்து மக்கள் வந்துட்டாங்கங்கிறது அவருக்கு தெரியல. தெரிஞ்சிச்சோ என்னமோ தெரியல, மாற்றிடலாம்னு நினச்சாரு, ஆனால் முடியலை. மக்கள் இவர் வந்தால் மதுவிலக்கை வந்து இது பண்ணிடுவான்னு சொல்லி நினச்சி மக்கள் பூரா ஓட்டை அன்னைக்கும் குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா வந்து ஜெயித்தாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தோத்தாங்க. சின்ன ஒரு 1.1 வச்ச பாயிண்ட் வச்சு தோத்தாங்க. அப்போயே எல்லா கட்சியும் முடிவு பண்ணிட்டாங்க, தேசிய கட்சி, ஸ்டேட்டு, எல்லா கட்சியும் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இனி இந்த மதுவிலக்கை பேசினோம்னா நம்ம கட்சியை குழி தோண்டி புதைச்சிருவாங்க, காங்கிரஸ் மாதிரி புதைச்சிருவாங்க. அதனால் இனி மதுவிலக்கு நம்ம பேசக்கூடாதுன்னு மொத்த கட்சியும் வாய் மூடி இருந்துருச்சு. இந்த எலெக்ஷனில் ஒரு கட்சி கூட அவர் திரு திருமாவளவனாக இருக்கட்டும், திரு ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், திரு எடப்பாடி ஐயாவாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், யாருமே மேடையில் தளபதி விஜய் இவருமே நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை ஒழிப்போம்னு யாருமே வாக்கு கொடுக்கல. ஏன் அதை நீங்கள் சொல்லுங்கள். நான் ஏன் சொல்லணும்? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, அது கொடுத்தா யாரும் வின் பண்ண முடியாதுன்ட்டு. ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் பேசி முடிக்க, நான் பேசுகிறேன். அதனால வந்து யாரும் வாக்கு கொடுக்கல. கற்பழிப்பு நடக்குது, அது நடக்குது, போதை, கஞ்சா அப்படி அப்படின்னா கஞ்சாவும் சாராயமும் ஒன்று தானே. கஞ்சாவும் போதை வஸ்து தான், டாஸ்மார்க்கில் கவர்மெண்ட்டில் கொடுக்குற சாராயமும் போதை வஸ்து தான். அது கஞ்சா, இது அபினு, அது ஹெராயின், இது சாராயம், நாலுமே ஒரு தாய் பிள்ளைங்க தானே. இதில் வந்து என்ன செய்யணும், கஞ்சாவை ஒழிப்போம், போதை ஒழிப்போம், அவர் ஒழிக்கலை, நாங்கள் வந்தால் ஒழிப்போம், நாங்கள் வந்து நடக்காமல் சொல்லி சொன்னேன்ல, அவர் செய்யலை, ரைட்டு. எல்லாத்தையும் இப்போ என்ன நடக்காமல் இருக்கீங்க இந்த தமிழ்நாட்டில்? இன்றைக்கி நடக்காத விஷயம் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்காத டிவியில் நீங்கள் படிக்காத விஷயம் கிடையாது. இன்றைக்கி இந்த ஒரு 30-40 நாளில் இங்கே என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். என்ன நடந்திருக்கு? பேசுங்க, நீங்கள் பேசிட்டீங்களா? சரி, அடுத்த ஒரு 10 நாள் எலெக்ஷன் வரப்போதா? என்ன எலெக்ஷன் வரப்போதா? 5 வருஷம் ஆயிடுச்சா விஜய் சார் வந்து? நீங்கள் அங்கே வரீங்களா? இல்லை, கேட்டதுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனீங்கன்னா நான் பதில் சொன்னேன். நான் அமைதியாக இருந்தேன். இப்போ நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் மட்டும் சொல்லணும். 10 நாள் எலெக்ஷன் வருதா? 5 வருஷம் ஆகும். 6 மாதத்தில் பஞ்சாயத்து எலெக்ஷன் வரும்ல. 6 மாதம் கூட ஆயிடுச்சா பஞ்சாயத்து எலெக்ஷன்? ஆகலை. வெறும் 40 நாள். சரி, ஓகேவா? அதாவது அண்ணா, காமராஜர், அப்புறம் வந்து நம்ம
எம்ஜிஆர் சார், அப்புறம் ஐயா கலைஞர் ஐயா, ஜெயலலிதா அம்மா, ஓகே, எடப்பாடி, ஓபிஎஸ் எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. சரி, யாராலையுமே பண்ண முடியாத ஒரு விஷயம் நீங்க சொல்ற அந்த மதுவிலக்கை பத்தி இப்ப நான் பேசுறேன். மற்றதெல்லாம் அப்புறம் வரேன். மதுவிலக்குன்றது யார் இது வரைக்கும் அதை சாதிச்சிருக்காங்க? அது சாதிக்கக்கூடிய விஷயமா? முதல்ல அதை நீங்க சொல்லுங்கன்னு என்ன கேட்டிங்களே, அது இல்லைன்னா நீங்க எப்படி கவர்மெண்ட் நடத்துவீங்க? முதல்ல என்ன அப்போ உங்க அப்ப இதை நடத்தினாருன்னு சொல்லி இவங்க வந்து ஓட்டு வாங்கி இப்ப மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கியிருக்காங்களே. அவர் டாஸ்மாக் 717 கடை மூடலையே. யார் சொன்னது? மூடலையே. யார் சொன்னது? நீங்க நல்லா பாருங்க, அவங்க மூடன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் இன்னொரு விஷயங்க, இது ஒரு விஷயத்தை நிறுத்துங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஒரு சிஎம் நிப்பாட்ட கூடாது. சரி, இது இருக்கட்டும், இதை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போலாம். முன்ன மூடலை, முறையா மூடலை. 717க்கு சீல் வைக்கல. 717 திறந்து இயங்கிட்டு தான் இருக்குது. பக்கத்தில் இயங்குது, அங்கே இயங்குது, எல்லா பக்கம் இயங்கிட்டு தான் இருக்குது. எதுவுமே இங்கே வந்து முறையாக நடக்கலை. 717 மதுபான கடைகளும் மூடலை. இனிமேல் அவங்க மூட மாட்டாங்க. மூடுனா அவங்க பஞ்சாயத்து எலெக்ஷனில் மண்ணை கவிடுவாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சது. நீங்கள் அடுத்த கேள்வியை கேளுங்க. ஆமாம், நான் உண்மையை தான் நான் கட்சிக்காக பேசுகிறேன்னு நீங்கள் தான் நீ வந்து திமுகன்னு சொல்லி என் மேலே முத்திரை குத்துறீங்க. கிடையாது, நான் ஒரு வந்து பப்ளிக் மனுஷனாக தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். 40 நாளில் என்னென்ன விஷயங்களை வந்து அவர் செஞ்சிட்டாரு, என்னென்ன இங்கே நடந்திருக்கு, எதை செய்ய தவறிட்டாரு, எதை செய்யறதுக்கு அவரு மறந்துட்டாரு, என்ன அவரு செய்யணும். 50-60 வருஷமா அவங்களோட தான் வாழ்ந்தீங்க. உங்க அப்பா வாழ்ந்தாரு, உங்க தாத்தா வாழ்ந்தாரு, நீங்க வாழ்ந்துருக்கீங்க. வாயில நல்லா வந்துடும். யாரு இவரு? விஜய் சார் பேசுங்க. ஆமா, அது ஏஐ வீடியோவா இல்ல ஒரிஜினல்? சத்தியமா இந்த திமுகவுல ஓட்டு போட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் கூட சேர்ந்து நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு சங்கடமா இல்ல? இல்ல, நான் இங்க விட்டுருங்க. இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்க எல்லாம் பேப்பர் பாக்குறாங்க, செல் பாக்குறாங்க. இதெல்லாம் இருக்கான்னு நீங்க கேட்டுங்க. நான் பேசினது பூரா உண்மையா இல்லையான்னு கேட்டுங்க. இவர் சொன்னது பூரா இது இவரை கேளுங்க. இவர் சொல்றாரு ஆமாங்க அப்படி இவர் சொல்லுவாரு. இவரை கேளுங்க, சத்தியமாங்கன்னு இவர் சொல்லுவாரு. அவரை கேளுங்க, உண்மையாங்கன்னு அவர் சொல்லுவாரு.